தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்தி அலசல்ல நாம் இப்போது பார்க்கவிருப்பது, எல்லோருமே பொங்கல் பண்டிகையை கொண்டாட, அதுவும் சனி ஞாயிறு, அதற்கு முன்பாக வெள்ளிக்கிழமை மாலை இரவில் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்படி போனால் ஒரு லாங் வீக்கெண்ட் கிடைக்கும். அதை தாண்டி ஒரு வாரம் விடுமுறையை நீட்டிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி அரசும் ஒரு நாள் கூடுதலாக விடுமுறையை அறிவித்திருக்கிறது. இந்த ஒரு சூழலில் ஊருக்கு செல்பவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. டிக்கெட் விலை 4000 ரூபாயா அப்படின்னு நீங்கள் கேட்பது புரிகிறது. அரசு இப்போது சிறப்பு பேருந்துகளை அறிவித்து, முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளும் முன்பதிவு செய்யப்படாத பேருந்துகளும் இருக்கிறது. ஆம்னி பேருந்துகள் மறுபுறம். ஸோ இந்த 2 பேருந்துகள் இருக்கப்போ, அரசு பேருந்துகளை பொறுத்தவரையில் பெரும்பாலும் 99% மேலே டிக்கெட்டுகள் முதல்லையே முடிந்துவிட்டது. அதன் பிறகு வரக்கூடிய பேருந்துகள், அதாவது முன்பதிவு செய்யப்படாத பேருந்துகளில் இடம் இருக்கிறது. சரி, ஆம்னி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் பல வகை பேருந்துகள் இருக்கிறது. ஏசி ஸ்லீப்பர் அப்படின்னு பல வகை பேருந்துகள் இருக்கிறது. அதனுடைய கட்டணம் மாறுபடுகிறது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போது சென்னையிலிருந்து ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா, ஒரு உதாரணத்திற்கு 4 திசைகளாக பிரித்து அவர் மையத்துக்கு செல்லணும், அதே போல் கீழே அதாவது தென் மாவட்டத்திற்கு செல்லணும் அப்படின்னு 4 திசைகளாக பிரித்து நம்ம கணக்கிட்டிருக்கோம். இப்போ சென்னையிலிருந்து ஒருவர் மதுரைக்கு போகணும் அப்படின்னா, அரசு பேருந்தில் இன்றைய தேதியினுடைய விலை எவ்வளோ தெரியுமா? 10ஆம் தேதி இன்று மாலையில் நம்ம பார்த்த வரைக்கும் 383 ரூபாய் சாதாரண அமர்ந்து செல்லக்கூடிய பேருந்து. அதிலிருந்து 869 ரூபாய் ஸ்லீப்பர், ஏசி ஸ்லீப்பர். இது அரசு பேருந்தினுடைய நிலவரம். அப்படியே ஆம்னி பேருந்துக்கு வாங்க, குறைந்தது 999 ரூபாய், அதிகபட்சம் 3000 ரூபாய் வரை இருக்கிறது. இந்த 3000 ரூபாயெல்லாம் மேக்சிமம் ஏசி ஸ்லீப்பராக இருக்கிறது. ஸோ அமர்ந்து செல்வதற்கே 1000 ரூபாய், ஸ்லீப்பர் 3000 ரூபாய், ஏசி ஸ்லீப்பர். 11ஆம் தேதி, சரி நாளைய தினம் எப்படி இருக்கும்? சனிக்கிழமை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சனிக்கிழமை 383 ரூபாய். அதே தான் அரசு பேருந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாள்லையும் அதே தான் விலை. நாளைய தினம் ஆம்னி பேருந்து 1190, கிட்டத்தட்ட 1200 ரூபாய், அதிகபட்சமாக 3399 ரூபாய் அப்படின்னு இருக்கிறது. ஸோ 3400 ரூபாய். நாளைக்கு மதுரைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அதிகபட்சம் அந்த விலை. 12ஆம் தேதி போவோம், நமக்கு என்ன அவசரம், நம்ம ஞாயிற்றுக்கிழமை யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அன்றைய தேதி பாருங்க, அன்றும் கூட குறைந்தது 890 ரூபாய், அதிகபட்சம் 4000 ரூபாய், 3999 ரூபாய், 4000 ரூபாய். ஸோ அப்படி பண்டிகைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஆம்னி பேருந்துகளில் குறைந்தது 890, அதிகபட்சம் 4000 இருக்கிறது. சரி, மதுரைக்கு தான் இப்படி, நெல்லைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா நெல்லையினுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னா, அரசு பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் 3 நாட்களும் 514 ரூபாய், அமர்ந்து செல்லக்கூடிய பேருந்து 1197 ரூபாய், ப்ளஸ் கொஞ்சம் ஒரு 100 ரூபாய் வரைக்கும் கூட வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ஸ்லீப்பர். அப்படியே ஆம்னி பஸ்ஸை எடுத்துக்கொண்டால் 10ஆம் தேதி இன்றைக்கு இரவு செல்லக்கூடியவர்கள் குறைந்தது 1568 ரூபாய் இன்னைக்கு மாலைக்கு மேலே புக் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனால் அதிகபட்சம் 3000 ரூபாய் வரை இதனுடைய விலை இருக்கிறது. நாளைய தினம் 1699, 1700 ரூபாய், அதிகபட்சம் 3730 ரூபாய் வரை நாளைய தினம் இருக்கிறது. அதே போல 12ஆம் தேதி பாருங்க, 12ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 1000 ரூபாய், அதிகபட்சம் 4000 ரூபாய் இருக்கிறது. மதுரைக்கும் 4000 ரூபாய், நெல்லைக்கும் 4000 ரூபாய், ஏறக்குறைய இப்படிதான் இருக்கிறது. சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, சென்னையிலிருந்து கோவை செல்லக்கூடியவர்கள், சரி கோவைக்கு போகிறோம், கோவைக்கு இடையில திருப்பூர் போகிறோம், ஈரோடு போகிறோம் அப்படின்னா இதோட கொஞ்சம் குறையலாம். ஆனால் பெரும்பாலும் இப்போ 700 ரூபாய் இருக்குது அப்படின்னா 600 ரூபாய் அந்த அளவு இருந்துவிடும். சரி, அரசு பேருந்தில் 417 ரூபாய்க்கு சாதாரண அமர்ந்து செல்லக்கூடிய பேருந்து, 969 ரூபாய்க்கு ஏசி ஸ்லீப்பர் பேருந்து, ஆம்னி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் 794 ரூபாய் இன்றைக்கு புக் பண்ணி அமர்ந்து செல்லக்கூடியவர்கள் 3050 ரூபாய், ஸ்லீப்பரில் செல்லக்கூடியவர்கள் ஏசி ஸ்லீப்பர் கோவைக்கு. நாளைய தினம் என்ன அப்படின்னா, நாளைய தினம் 870 ரூபாயிலிருந்து 3049 ரூபாய், 3050 ரூபாய், இதே ரேட் தான் ஏறக்குறைய எங்கே அப்படின்னா கோவைக்கு இருக்கிறது. அதே போல் 12ஆம் தேதி பாருங்க, 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஆம்னி பேருந்துகளில் அன்று கொஞ்சம் குறைந்து காணப்படுகிறது, 449 ரூபாய். அதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமாக அமர்ந்து செல்லக்கூடிய வகையிலான பேருந்துகளில் கடைசி ரோல நடு சீட்டாக இருக்கும். சில பேருந்துகள் அந்த மாதிரி இருக்குது, குறைந்த விலையாக இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா கடைசி ரோல நடு சீட்டாக இருக்கும், அது 500 ரூபாய். ஆனால் அதில் நீங்கள் ஒரு சைடு உட்காரணும், இல்லை ஸ்லீப்பர் அப்படின்னா 1500, 2000 அப்படின்னு தொடுக்கிறது. 2500 ரூபாய் 12ஆம் தேதி அப்படின்னு இருக்கிறது. ஸோ இங்கே 500 ரூபாயில் 450 ரூபாயில் தொடங்கி கிட்டத்தட்ட 3050 ரூபாய் வரை இருக்கிறது. சரி, தஞ்சைக்கு போகலாம், பக்கம் தான், டிஸ்டன்ஸ் இதோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் குறைவு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 264 ரூபாய் நார்மல் அரசு பேருந்தில், அதாவது
அமர்ந்து செல்லக்கூடிய வசதி 646 ரூபாய் ஏசி பேருந்தாக இருக்கிறது. ஆம்னி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 799 ரூபாய், அதாவது 800 ரூபாயில் தொடங்குது. 2000 ரூபாய் இன்னைக்கு, அதிகபட்சமாக நாளைய தினம் 875 ரூபாயில் தொடங்கி 3000 ரூபாயாக இருக்கிறது. 12ஆம் தேதி அதே போல் 851 ரூபாயிலிருந்து 2999 இருக்கிறது. இது சென்னையிலிருந்து செல்லக்கூடியது. இதே ஊர்லேருந்து வரக்கூடிய பேருந்துகளுடைய விலை பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது. 300 ரூபாய்க்கு கூட சில பேருந்துகள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அங்கேருந்து வரப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எம்டியாக கூட வருவோம், இங்கேருந்து தான் எங்களுக்கு ஆட்கள் வருவாங்க அப்படின்ற விஷயங்களையும் சொல்கிறாங்க. இது இங்கே மட்டும்தான் ரஷ்யா அப்படின்னா இல்லை. இப்போது கோவை போன்ற இடங்கள்லேருந்து, திருப்பூர் போன்ற இடங்கள்லேருந்து மற்ற ஊர்களுக்கும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பயணிக்கக்கூடிய எல்லா பேருந்துகள்லையுமே அதிக கட்டணம் இப்போது வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு இடையில தான் அரசு பேருந்துகளுடைய கட்டணமும் தனியார் பேருந்துகள் கட்டணமும் ஒன்றாக மாறும் அப்படின்னு தனியார் பேருந்துகள் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.